அதிமுகவுக்குள்ள எனக்கு எதிர்ப்பா, இந்த எடப்பாடிக்கு எதிர்ப்பா? எங்க பாருங்க அந்த எதிர்ப்பு. என்னைய எதுக்கிறதுக்கு இங்க எவன்டா இருக்கா? எடப்பாடிடா. என்னைய மீறி இங்க எவனும் எதுவும் செய்ய முடியாது. இங்க நான் தான் கிங்கு. அப்படி அதையும் மீறி எவனாச்சும் எனக்கு எதிராக பிளான் பண்றான்னு பேச்சு இல்லை. மூச்சு விட்டா கூட அவன் கதையை முடிச்சிருவேன். எந்த காலத்திலையும் என்னால எட்டி உதைச்சு அடிச்சு வெளியில துரத்தப்பட்ட ஆளுக இருக்காங்கல்ல, அவங்க ஒரு காலம் ஒரு காலை இல்லை, காலு கட்ட வரல கூட உள்ள வைக்க முடியாது. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சிவகாமி தேவி மாதிரி சிலிப்பிக்கிட்டு போயிருக்கார். யாரையோ கட்டப்பாவை நம்பிதான் இப்படி பேசிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கட்டப்பா கடைசியில என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல, பார்த்துருவோமா? Taste Daily. Taste the Daily. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தடி கூப்பு. அம்மா ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பெருமையா ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு அப்புறமும் இந்த கட்சி 100 வருஷம் நிலைச்சு நிற்கும், யாராலையும் அதை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு போனாங்க. ஆனா இப்படி அநியாயமா 10 வருஷத்துல மொத்த சத்து செத்து போச்சு. 2022 நினைக்கிற அந்த நத்த விஸ்வநாதன் முன்மொழிய, இவர் பொள்ளாச்சி ஜெயராமன் அண்ணன் அதை வழிமொழிய மொத்தமா தொடச்சி தூரத்துக்கு போட்டாங்க ஒரு குரூப்பை. அது எப்படின்னா, இவர் ஓபிஎஸ், வைத்தியலிங்கண்ணே, மனோஜ் பாண்டியன், ஜெயஸ்ரீ பிரபாரன் எல்லாரையும், அதுக்கப்புறம் சுற்றமும் நட்பும் சூழ மொத்தமாக யாரெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி ஆதரவாக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் அழிச்சிட்டாங்க கட்சியிலேருந்து. அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எடுத்தாச்சு. இது அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையில் அதை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஐயா எடப்பாடியார் இரும்பு மாதிரி நின்று, அம்மா ஜெயலலிதா மாதிரியே இரும்பு மாதிரி நின்று இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இப்படி மொத்தமாக குளிதோண்டி உள்ளே இறக்குவாப்புல அப்படின்னு யாரும் நினச்சி பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த 22 அப்போ அவர் மேலே இருந்த நம்பிக்கைக்கும் 24 இருக்கிற நம்பிக்கைக்கும் 26க்கு இருக்கிற நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவருக்குள்ளேயே நிறையா சந்தேகங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா கட்சி கண்டமாகி போச்சு, அதாவது பிளவுபட்டு போச்சு. கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பைய எட்டி பார்க்கல, ஈ ஆடுது. இருக்கிறவங்களும் வரிசையா அங்கே கீழே கடைசியில் வேலை வைப்பாங்க இல்லை, அத்தனை பேரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. உண்மை அதுதான். இதுக்கு மேலே உடம்புல தெம்பு இல்லடா. எந்த நம்பிக்கையில் நான் எந்திரிச்சு வேலை பார்க்குறது? ஏதாச்சும் ஒரு விஷயம், அதை ஐயா நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது வேற. ஏன்னா ஜெயிப்போம் அப்படின்னு ஐயா எடப்பாடியே நினச்சிருக்க மாட்டார். ஆனால் தோத்தாலும் ஒரு கம்பீரமாக தோக்கணும் இல்லையா அப்படின்றதுக்காகத்தான் போனது. ஆனால் அந்த இடத்துலேயே அடி வாங்கிச்சு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு உள்ள அந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும்ல, அதில் அதிமுக வாங்கின வாக்கு ஒரு நார்மலாக ஒரு சுயேட்சையை நின்று வாங்குகிற வாக்கு. சில தொகுதியில் வெறும் 10,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. பல இடங்களில் 3வது 4வது இடத்துக்கெல்லாம் போயிடுச்சு. அதுதான் அவங்களை ரொம்ப டீப்பாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு. 2வது இடத்துல இருந்து கம்பீரமாக இருந்திருந்தாங்கன்னா நல்லா உழைச்சிருப்பாங்க. ஐயா மேலே யாருக்கு எந்த டவுட்டும் வந்திருக்காது. சரி, இன்னும் கொஞ்சம் உழைக்கணும், அவர் இப்போ தானே வர்றாரு, அவர் ஒன்றும் அவங்க இல்லையே, அந்த நினப்புக்கு எல்லாரும் இருப்பான். ஆனால் இவரை இப்போ எந்த நம்பிக்கையில் நம்ம பார்க்கறது? எல்லாருக்குமே அந்த ஒரு டவுட்டு. ஐயா என்ன சொல்கிறார், 2026 அப்போ மெகா கூட்டணி அமைப்போம், அதான் சட்டமன்ற தேர்தலில் நாம் ஜம்முன்னு இருப்போம், நீங்கள் எதுவும் உம்முன்னெலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருக்கும் பூஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கீழே இருக்க நீங்கள் என்னதான் பேசினாலும் கீழே இருக்கவங்களுக்கு அந்த பேச்சு மேலே ஒரு பிடிப்பு வேணும்ல. அந்த பிடிப்பு வலிக்கின்னு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஒட்டில் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த பிராண்டுக்காகத்தான் பின்னாடி நிற்கிறாங்க. எம்ஜிஆர், அம்மா, ரெட்டலை, இதுக்காக மட்டும்தான் பின்னாடி இருக்காங்களே தவிர இப்போ அந்த ஒரு நன்றி விசுவாசம் அதுக்காகத்தான் இருக்காங்க. ஐயா எடப்பாடியாருக்காக இருக்காங்களான்னு பார்த்தா, ஐயா எடப்பாடியாருக்காக இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர், அதுவும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அவர் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கேருந்து வந்த வார்த்தைகள், அவருக்காக பேசின அந்த ஆளுக, இவங்கெல்லாம் இப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க.
இப்போ எங்கே என்ன ஏது நடக்குது பின்னாடி இதுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது. அது அவங்க கட்சிக்குள்ளே அந்த பிரச்சனைகள் இருக்கிறப்ப ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் முடிஞ்சு சால்வ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது அவங்கள உள்ளே வர முடியாதபடி ஆக்கியாச்சு, சொல்லியாச்சு, முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லியாச்சு. இதுக்கு சேர்த்துக்கிறதுக்காக அதாவது இந்த நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா 2026 தர்மடி வாங்க வேண்டியது இருக்கும் தமிழ்நாட்டில். அதிமுக தமிழ்நாட்டில் பல கட்சிகள் தர்மடி வாங்கியிருக்கு. ஆனால் கொடுத்தது அந்த தர்மடியை வாங்கி கொடுத்தது 2 பெரிய கட்சிகள், திமுக அதிமுக. ஆனால் அதில் இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியை இவ்வளவு தூரம் சரிஞ்சு நிற்குது, ஒரு போட்டியாக ஒரு வலுவில்லாமல் வந்து நிற்குது. இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 6-7 பேர் யார் முன்மொழிஞ்சாரோ அவரே முன்னாடி போய் நின்று பேசியிருக்காரு. பேரெல்லாம் கூட சொல்கிறாங்க, தங்கமணி அண்ணன்றாங்க, வேலுமணி அண்ணன்றாங்க, நத்த விஸ்வநாதன் அண்ணன்றாங்க, கேபி சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். சண்முக அண்ணன் முத கொண்டு எல்லாரும் உள்ளே போய் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஐயாவை. ஆனால் ஐயா இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. இது அவங்களோட இதுவாக இருக்குது. அதான் போயிருக்கு. இதில் அவங்க எதுக்காகனா அந்த இணைப்புக்கு இப்போ சசிகலாமாவாக இருக்கட்டும், இல்லை டிடி விஜயநாதனாக இருக்கட்டும், இல்லை ஐயா ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் நம்ம உள்ளே எடுத்துப்போம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சுன்றது தெரியும். சட்டமன்ற தேர்தலில் அதை நம்ம தப்ப விட்டோம் அப்படின்னா ரொம்ப தப்பாயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் நினச்சாலும் அதை திருப்பி கொண்டாந்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அடுத்து நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணணும். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே என்ன ஆகும்னே தெரியாது, இருப்பாங்களானே தெரியாது. ஓட்டு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐயா சொல்லலாம் 2019க்கும் 2024க்கும் நாங்கள் நல்லா வளர்ந்துருக்கோம். ஆனால் கீழே இருக்கிறவங்களுக்கு கணக்கு தெரியும்ல, நல்லா வளர்ந்துருக்கேன்னா அப்போ ஏன் 3வது இடத்துக்கு போனேன், 4வது இடத்துக்கு போனேன். சில இடங்கள்ல ஏன் வெறும் 10,000 வாக்குகள் மட்டும் வாங்கியிருக்கீங்க சட்டமன்ற தொகுதியில், அவங்க கேட்பாங்க இல்லை. அப்போ ஏதோ ஒரு நம்மளோட அந்த வீக்னஸ் என்னன்றது முதல்ல உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சு உங்கள் ஈகோனால அதை ஏற்றுக்க மாட்டேன்றீங்கன்றப்ப தான் பிரச்சனையாகவே இருக்குன்றாங்க கீழே. இன்ஃபேக்ட் இந்த 6 பேர் போனப்போ கூட வெளியில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க, எங்கிட்ட சொல்லியிருந்தால் நாங்களும் வந்துருப்போம்ல, நாங்களும் எங்கள் பங்குக்கு ஏதாவது சொல்லியிருப்போம்ல. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு நம்மள மாதிரியே எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. இவர் வெளியில் வந்து அந்த ஒருங்கிணைப்பு மறுபடியும் வந்து பண்ணுவோம், எல்லா தொகுதிக்கும் வந்து நாங்கள் வந்து ஆளுகளை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பட் அது ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரிலாம் தெரியலை. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு முன்னாடி அது கரைஞ்சிக்கிட்டே போகுது அதோட வேல்யூ சிஸ்டம்ன்றது. அதாவது பேச்சுக்கு சும்மா புறணி பேசிட்டு இருந்தவங்க நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொன்னவங்க உண்மையிலே எதிர்கட்சியாக வந்துடுவாங்களோ, இவங்க விட்டு அங்கே தான் போகணும். அது இந்த வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வாக்கு வேற எங்கேயோ அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிருக்காது. இங்கே அதர் ஸ்டேட்லேருந்து வந்த கட்சிகள், புதுசாக வந்த கட்சிகள், சம்மந்தமே இல்லாத கட்சிகள் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தோம். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இவங்க எடுத்தது. இப்போ அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஐயாவே யோசிக்கிறாரு. அதாவது என்ன யோசிச்சிருக்காரு, 2024 தேர்தலில் நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டோன்ட்டார். ஓகே, ஆளு கொஞ்சம் நல்லா திருந்திட்டாப்புல போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறி இருக்கு. ஓபிஎஸ் ஒரு துரோகி, சசிகலா வந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது, எக்காரணத்தை முதல் கொண்டு சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் தான் பயந்துருக்காங்க, நம்ம இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து சில செய்திகள்லாம் வந்துச்சு, அதான் இணைப்பு வரும், அதை இங்கே இவங்க சேருவாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, ஐயா எடப்பாடி ஐயா ஒன் சைடாக ஓகேன்ற மாதிரி தான் இருக்காப்புல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வந்துச்சு. எல்லாம் இணைவாங்க அப்படின்னு தான் அத்தனை பேர் நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக ஐயா எடப்பாடியார் அதை போட்டு உடச்சிட்டாப்புல. இங்கே பாரு, இதையெல்லாம் நீ போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காத, இந்த உருட்டெல்லாம் ஏங்கிட்ட ஒர்க் அவுட்டு ஆகாது. அதாவது முடிஞ்சது. அவங்க உள்ளுக்குள்ள அவங்கள எனக்கு பிடிக்காம நான் அவங்கள துரத்தலை. அவங்க கட்சிக்கு நம்பகத்தன்மையாக இல்லை. அவங்க கட்சியை வந்து உடைச்சிட்டாங்க, அவங்க கட்சியை கேவலப்படுத்திட்டாங்க. இத்தனை நாளாக வந்து அந்த பாரம்பரியத்தை இவங்க மாட்டுக்கு தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அதனால சாரி, நாங்கள் முடியாது. அதனால இன்னைக்கு நனையும் நாளைக்கு நனையும் இந்த நனைகிற பேச்செல்லாம் கிடையாது. நினச்சி காயை போட்டு கிழிச்சு தொங்க விட்டாச்சு. இதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா எழுதுறாங்க சில பேர், உள்ளுக்குள்ள 6 பேர் எதிர்ப்பு, 11 பேர் எதிர்ப்பு, 9 பேர் எதிர்ப்பு. இந்த எதிர்ப்புக்கெல்லாம் இங்கே எந்த வேலையும் கிடையாது. நான் எக்காரணத்தை முதற்கொண்டும் அவங்கள உள்ள சேர்க்க மாட்டேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டாப்புல, அடித்து சொல்லிட்டு போயிட்டார். எந்த காலத்திலையும் இதற்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது. இப்போது பாஜக கூடயே கூட்டணி போட்டுருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருவோம்,
ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு இந்த சைட்லேருந்து குரல் வருது, அந்த சைட்லேருந்து குரல். பாஜக கூட சேர்றதை விட இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் அசிங்கம்லாம் கிடையாது. ஆல்ரெடி இருந்தவங்க. ஏன்னா அடிக்கடி சொல்லுவார் ஐயா எடப்பாடியார் சொல்லுவார், ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, எம்ஜிஆர், இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இப்போ கூட தொண்டர்களின் அந்த இதுக்காகத்தான் நான் அவங்கள தொண்டர்கள் யாருமே எங்களுக்கு இது சொல்லலையே. இது அந்த 2500 பேர், அந்த 2500 பேரும் தலைமை என்ன முடிவு பண்ணுதோ, தலைவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அந்த இடத்துல அதை எதிர்த்து என்றைக்குமே குரல் கொடுக்க மாட்டாங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் வரணும், அவங்க நாங்கள் ஒரு மனசாக ஏற்றுக்கிறோன்னு சொன்னப்போ அதை ஓகேன்னு சொல்லி ஓகே பண்ணது, ஆர்ப்பரிச்சது அந்த 2500 பேர். அதே நேரத்தில் அந்த சசிகலா அம்மா வேண்டாம், அவங்க கட்சிக்கு கேடு அப்படின்னப்போ அதே 2500 பேர் தான் ஓகேன்னு சொன்னாங்க. ரெட்டத்தலைமை வேணும், 2 பேரும் இருப்போம் அப்படின்னு சொன்னப்போ ஆமாம் அதுதான் சரின்னு சொன்னது அந்த 2500 பேர். இல்லை ரெட்டத்தலைமை வேண்டாம், நம்ம ஒற்றைத்தலைமையாகவே இருப்போம் அப்படின்னு சொன்னப்பையும் அதுக்கு ஓகே சொன்னோம் அந்த 2500 பேர் தான். என்றைக்குமே அவங்க அதை எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்காக அவங்க சொன்னதை நம்ம ஒத்துக்கிட்டோன்னு கிடையாது, நம்ம சொன்னதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் கணக்கு. இன்னைக்கு அவங்களோட வாய்ஸை மேலே, அவங்களோட எய்ம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் சேராமல் கூட போங்க, யாரையும் சேர்க்காம கூட போங்க, ஆனால் இதை தயவு செய்து புதைச்சிடாதீங்க. இப்படி ஒரு கட்சியை உங்களோட ஒரு ஈகோ, நீங்கள் மட்டும் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை இல்லாமல் அடியோடு அழிச்சிடாதீங்க அப்படின்றது அவங்களோட. மற்றபடி அவங்க உள்ளே வரணும், அவங்கள சேர்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட விருப்பம் கிடையாது. கட்சி நிலச்சி நிற்கணும், முதல்ல நிற்கணும், படுத்துடக்கூடாது. இப்போ ஆல்மோஸ்ட் படுத்து கிடக்கு. 2026 பாலா இல்லை 2026 என்ன கோல், போய் உட்கார முடியுமா அப்படின்றதையெல்லாம் அவங்க கேட்குறாங்க. இந்த தடவையும் ஒரு வேளை தோத்துட்டா. புகழேந்தி என்ன அழகாக சொன்னார், இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் முட்டை தான் 2026 அப்படின்னாப்புல மொத்தமாக முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு அதை விட ஒரு பெரிய, அதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொல்கிற இடத்துல நம்ம இருக்கு. இப்போயே ஓரளவுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் நஞ்சா பிடிச்சி பரவாயில்ல உள்ளே வாங்க நீ இழுத்து கொண்டு போனால் இதை கொஞ்சம் நாளில் மறந்துடுவாங்க. போட்ட சண்டையெல்லாம் நீங்கள் மறக்காமல் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கலாம். பட் கீழே இருக்கிறவங்க எப்பா ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா, நல்லா இருக்குப்பா, பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு நினைப்பா அவங்களுக்கு இருக்கும். நாளைக்கு பின்னைக்கு ப்ராக்ரஸில் நிறைய ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் ஓரளவுக்கு தெரியுதுன்னா அப்போது நீங்களே அதை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்படியே போனீங்கன்னா நாளைக்கு அதிமுகவை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு மறக்கிற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க அப்படின்னு கவலைப்படுறாங்க. இது ஐயா புரிஞ்சுப்பாரா, ஏற்றுப்பாரா, ஒத்துக்குவாரா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரா அப்படின்றதெல்லாம் ஐயா தான். இப்போ ஐயா முக்கியமா, கட்சி முக்கியமா, இல்லை அவர் ஈகோ முக்கியமா, பெரிய கேள்வி. இதுக்கு ஐயா தான் பதில் சொல்லணும். பார்ப்போம், நல்ல முடிவாக எடுப்பார்னு நினைக்கிறேன். 2026 இல்லை, தமிழ்நாட்டில் அம்மா சொன்ன மாதிரி 100 வருஷம் நீங்கள் இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்க நீங்கள் அழிஞ்சிடணும்னு ஆசைப்படல, இருந்து சண்டை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வேறு யாராச்சும் வருவாங்க. வேறு யாராச்சும் வரவங்க இங்கேருந்து வந்தால் பரவாயில்ல, நம்மளே அதுக்கு வழியை விட்டுறக்கூடாது. வேறு எதுவும் இல்லை, பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க. நன்றி. Taste the Daily. Taste the Daily.